சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கனகசபை ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு நமது குடியரசு தினம். 1947 ஆகஸ்ட் 15 நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 1950 ஜனவரி 26 குடியரசு பெற்றோம். பாரத நாடு அந்நிய சக்தியான இங்கிலாந்து நாட்டுக்கிட்ட இருந்து விடுதலை அடைந்து இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள்ல ஒன்னா, மிகப்பெரிய சக்தியா, வல்லரசு நாடுகள்லாம் கூட நம்மளை பார்த்து ஒரு கணம் யோசிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் உறுதுணையா இருந்தீங்க, இப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. நம்ம நாட்டின் மிகப்பெரிய தொழில் விவசாயம். பல தொழில்களுக்கும் அடிப்படை இந்த தொழில்தான். இதை நினைவுல வச்சுக்கிட்டு எல்லாரும் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் உறுதுணையா இருக்கணும். இந்த குடியரசு தினத்துல எல்லாரும் ஓர் உறுதி எடுத்துக்கணும். அப்புறம் நாக்குக்கு சுவை உணர்வு தெரியும். சுவையில அறுசுவை இருக்கு. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. இதுதான் அறுசுவைன்னு சொல்லுவாங்க. இனிப்பு உடல் பருமன், சத்துக்கள் வலிமை, புலன்களின் வளர்ச்சி, பலவீனருக்கு புத்துணர்வு, நெடுநாள் வாழ இது தேவை. செரிமானத்தை அதிகப்படுத்த, கபம், பித்தம், வாதம் இறங்க, மலத்தை பிரிக்க, இதயத்துக்கு நன்மை கிடைத்திட நம்ம உணவுல புளிப்பு சேர்த்துக்கணும். உப்பு வெப்பம், வியர்வையை உண்டாக்கும். சுவையின்மையை போக்கும். கை கால் அசைவின்மையை போக்கும். பித்தம் கபம் குறைய, இரத்தத்தை சுத்தம் பண்ண, புண்ணு ஆற, ஒடிந்த எலும்பு சேர, சருமம் நல்லபடியா இருக்க துவர்ப்பு சுவை அவசியம். கார்ப்புங்கிறது வாதம், பித்தம், கபம் போக்க, புண்களை ஆத்த உதவுது. கசப்பு நினைவு திறனை கொடுக்கும். கிருமிகள், எரிச்சல், காய்ச்சல் இதெல்லாம் போக்கும். பித்தம் கபம் குறையும். அதனால அறுசுவைகளையும் நம்ம உணவுல கட்டாயம் சேர்த்துக்கணும். சில பேரு இனிப்பு, புளிப்பு, உப்பை நிறைய சேர்த்துக்குப்பாங்க. துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்துலயும் நல்லது இருக்கு. அறுசுவை கொண்டதா இருக்கணும் நம்ம வாழ்க்கையும். கனகசபை ஐயா, விவசாயத்துக்கு ஆதாரம் மண் தான். மண் வளமா இருக்கணும். மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு அங்கக பொருட்கள், இலை மக்கு அளவை அதிகப்படுத்தணும். பசுந்தாள் உரங்கள் நிலத்துல இருக்கிற அங்கக பொருட்களின் அளவை அதிகப்படுத்துது. சீமகத்தி, தக்கப்பூண்டு, சணப்பு, நரிப்பயிறு, தட்டப்பயிறு, அகத்தி, கிளரிசீடியா, சூபாப்புல் இந்த மாதிரி பயிர்களை நிலத்துல பயிர் அறுவடைக்கு அப்புறம் சாகுபடி பண்ணி நில வளத்தை அதிகப்படுத்தலாம். இனி பசுந்தாளுர பயிர்கள் தான் நிலத்தின் உயிர். நிலம், மண்ணு நமக்கு உகந்தபடி இருக்கணும்னா பசுந்தாளுர பயிர்களை கண்டிப்பா நாம சாகுபடி பண்ணணும். நம்ம சாகுபடியில ஒன்னா சேர்த்துக்கணும். 1 ஏக்கருக்கு சணப்பு விதைன்னா 15 கிலோ, தக்கப்பூண்டுன்னா 9 to 10 கிலோ, சீமகத்தி 16 கிலோ தேவைப்படும். பசுந்தாளுர பயிர்களை விதைச்சி அது பூ பூக்கிறதுக்கு முன்னால மடக்கி உழவு போடணும். கனகசபை ஐயா, இந்த கடிதாசியில இதை எழுதுறதுக்கு காரணம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்காக அல்ல. உங்களுக்கு எழுதுனா இந்த ஊருக்கே எழுதுன மாதிரி. அதனால தான். சரிதானுங்களா? அப்புறம் இன்னைக்கு குடியரசு தினம். உங்களுக்கும் உங்களை மாதிரி நம்ம நாட்டின் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.